வணக்கம். பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 6 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து இருக்கக்கூடிய காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கான காரணம் என்னவென்று பார்த்தோம்னால், சூளகிரியில் இருந்து சென்னைக்கு கிரைனட் கற்களை ஏற்றி வந்த லாரியானது இந்த பள்ளிகொண்டா அருகாமையில் பார்த்தோம்னால் 47 கோடிக்கு பாலம் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகின்றன. இந்த பணிக்காக அந்த அதாவது இந்த தேசிய நெடுஞ்சாலையின் அருகாமையில் பார்த்தோம்னால் சர்வீஸ் சாலையானது அமைக்கப்பட்டு வாகனங்களை அந்த வழியாக திருப்பிவிடக்கூடிய பணிதான் தற்போது நடைபெற்று வந்திருந்தன. ஆனால் இந்த சர்வீஸ் சாலையில் வாகனம் அந்த கிரைனட் கற்களை ஏற்றி வந்த லாரியானது வரும்போது அந்த வேகத்தடையின் மீது ஏறி இறங்கும் போது அந்த சக்கரமானது மாற்றிக்கொண்டு தற்போது வரை அந்த லாரியை அந்த பகுதியிலிருந்து மீட்க முடியாத நிலைதான் தற்போது காணப்பட்டு வருகின்றன. பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை மிகவும் முக்கியமான சாலை என்பதன் காரணமாக அதிகமான வாகனங்கள் வரக்கூடிய ஒரு முக்கியமான சாலை. இந்த சாலையில் தற்போது அந்த கிரைனட் கற்களை ஏற்றி வந்த லாரியானது அந்த பகுதியில் இருந்து எடுக்க முடியாத காரணத்தால் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மேலும் இந்த வாகன போக்குவரத்து சீர் செய்வதற்காக காவல்துறையினர் தற்போது அந்த பகுதிக்கு வந்திருக்கின்றனர். இருந்த போதிலும் கிரைனட் கற்கள் என்பதன் காரணமாக அதை கீழே இறக்கிவிட்டு அந்த லாரியை அங்கிருந்து அப்புறப்படுத்தினால் மட்டுமே இந்த சாலையில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலை அப்புறப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் வேலூரில் தற்போது சாரல் மழை பெய்து வருவதன் காரணமாக மழையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரவு 12 மணி முதல் அதாவது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அதாவது கார், லாரி உள்ளிட்ட அனைத்து வாகனமும் அணிவகுத்து நிற்கக்கூடிய நிலைதான் இருக்கின்றன. போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய காவல்துறையினரும் தற்போது பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.